வணக்கம். நீங்க அனுப்பியிருந்த அந்த அண்டம் குரல் மூலத்தை வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். தலைப்பு வில்வ இலை. சிவன் கோயில்ல ரொம்ப சாதாரணமா நம்ம கையில கிடைக்கிற ஒரு இலை. ஆனா அதுக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கான்னு படிச்சதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம பொதுவா என்ன பண்ணுவோம்? அர்ச்சகர் கையில வில்வத்தை கொடுத்தா பக்தியோட கண்ணுல ஒத்திப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு எடுத்துட்டு எங்கேயாவது வச்சிடுவோம். ஆனா நீங்க அனுப்பின ஆதாரம் சித்தர்கள் இத பச்சை தங்கம், கிரீன் கோல்டு. ஆமா, கிரீன் கோல்டுன்னு சொல்றதா குறிப்பிடுது. இதுல இருக்கிற மையமான கேள்வி இதுதான் தோணுது. வில்வ இலையோட மகத்துவம்ங்கிறது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயமா, இல்ல நாம மறந்து போல ஒரு விதமான ஆன்மீக அறிவியலோட பகுதியா? வாங்க இது தோண்டி துருவி பார்க்கலாம். சரி, முதல்ல அதோட வடிவத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். வில்வ இலைனா ஒரே காம்புல 3 இலைகள் ஒன்னா இருக்கும். இது பார்க்க ஒரு சாதாரண தாவர அமைப்பு மாதிரி தெரியலாம். ஆனா இந்த ஆதாரம் சொல்றது இது வெறும் வடிவமைப்பு இல்ல, இது ஒரு பிரபஞ்ச ரகசியத்தோட வரைபடம்னு.